ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் என் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் தகப்பனானீரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானீரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. யார் இருக்கிறாங்களோ இல்லை ஆண்டவர், நீங்க எங்க கூடவே வாங்க டாடி, எங்க பக்கத்திலே இருங்க ஆண்டவர். நீ எங்களை ஆற்றுகிற தேவன், எங்களை சுமக்கிற தேவன், எங்கள் கண்ணீரை துடைக்கிற தேவன். எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்த உடைய கண்களை வைத்து எங்களுக்கு ஆலோசனை செல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பன. மற்றது எல்லாவற்றையும் விட நீங்க எங்களோடு இருக்கிறீர்கள், நீ எங்களோடு கூட வருவீரே, அதுவே மிக பிரதானமா நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆளுகை செய்யட்டும் இயேசுவின் நாமத்துல. ஆமாம், அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். பேசுகிற ஸ்தோத்திரம். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக செல்வோம். இந்த மாத வாக்கு தத்துவத்தை உங்களுக்கு நான் கடந்த வாரத்தில் உங்களுக்கு பாதி தான் நான் பிரசவம் பண்ண முடிந்தது. மீதி இன்னைக்கு நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம பார்க்க போகிறோம்.
ஸ்தோத்திரம். உபாகம் புத்தகம் 31:8 வாசிக்கலாமா? கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறார், கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறார், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னோட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். கலங்கவும் வேண்டாம். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் பாருங்களேன், all the pack in a word. அல்லேலூயா. எல்லா வார்த்தையும் உள்ள அடக்கின ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தையை கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். ஆல் இன் பேக். அல்லேலூயா. அதுல பார்த்தா நம்முடைய வாழ்க்கை நம்ம பிரயாணமா போகிறோம் இல்ல, வீட்டை விட்டு வெளியே போறோங்க, இதான் நடக்குது. நம்முடைய வாகனத்துக்கு என்ன நடக்குது, என்ன ஆபத்து நேரிடுகிறது, என்ன போராட்டங்கள் வருகிறது நமக்கு தெரியாது. ஆனா தேவன் நமக்கு முன்பாக போவார். ஆனால் அல்லேலூயா. வெண்கல கதவு உடையும், இரும்பு தாழ்பால் முறியும், கோணலானவைகளை செவியாக்குவார், தடைகளை நீக்கி போடுவார். அல்லேலூயா. அவர் முன்னாடி வர வேண்டும். அல்லேலூயா. ஆமென். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவியாக்குவேன். ஆமென். தடைகள் நீக்கி போடுகிற முன்னாடியிலே கடந்து வருவார். இதெல்லாம் நம்ம கடந்த வாரத்துல பார்த்தோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எப்போ நான் வரமாட்டேன்னு சொன்னார் தெரியுங்களா? உங்களுக்கு சொன்னதை உங்களுக்கு நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். நான் உங்களோடு கூட வரவே மாட்டேன்னு சொல்லிட்டார் ஆண்டவர் கோச்சிக்கிட்டு. எப்ப தெரியுங்களா? அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கன்று குட்டியை விக்கிரகத்தை வணங்கும் போது ஐ ஆம் நாட் கம், நான் கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. நீங்கள் விக்கிரகத்தை வணங்குறதுனாலே, ஆமென் ஸ்தோத்திரம், ஆமென், விக்கிரக வழிபாடு பண்ணதுனாலே நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டார். அந்த யாத்திராகம் புத்தகம் 33ஆம் அதிகாரத்துல நாம் அதை படித்தோம். ஆனாலும் மோசே ஆண்டவருக்கு அந்த இடத்துல மன்றாடி, ஏசப்பா நீங்க வந்துதான் ஆகணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்ட போது ஆண்டு சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நீர் எங்களோடு கூட வருவீரானால் நாங்கள் விசேஷித்தவர்களாக இருப்போம் என்று சொன்ன போது அவர் வருகிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. ஆமென். பேசல ஸ்தோத்திரம். ஆமென். தேவ பிள்ளைகளே, அவர் நம்மோடு கூட எப்போது வர வேண்டும். அல்லேலூயா. அவர் நம்மோடு கூட வந்தா எப்போது மேன்மை. அல்லேலூயா. அதுதான் முதல்ல பார்த்தோம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போவார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்புறம் அவர் உன்னோட இருப்பார். அல்லேலூயா. யாரோட கூட இருப்பாரு? நம்மோடு கூட இருக்கிறாருங்க. அல்லேலூயா. ஆமென். இதை விட சிறப்பான வாக்கு தத்துவம் ஒண்ணுமே இல்லைங்க. அல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பது மிகப்பெரிய ஒரு வாக்கு தத்துவம். ஒருவேளை உபத்திரம் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், நிந்தைகள் இருக்கலாம், அவமானங்கள் இருக்கலாம், ஆனா கர்த்தர் நம்மோடு கூட இருந்தா எல்லாம் மாறும். அல்லேலூயா. யோசேப்போட கர்த்தர் இருந்தார், அவர் காரியெல்லாம் வாய்க்க செய்தாராம். அவர் சிறைச்சாலையில வைத்தார்கள், அங்கேயும் கர்த்தரோடு இருந்தார். அல்லேலூயா. ஆனா ஒரு நாள் வந்தது, யோசேப்புடைய சிறைச்சாலை மாறி சிங்காசனத்தில் அமர வைத்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். ஈசாக்கு பஞ்சமான தேசத்துல விதை விதைத்தான். அல்லேலூயா. ஆமென். பஞ்சம், சுற்றிலும் தண்ணீர் இல்லாத பஞ்சம். ஆனால் அந்த பஞ்சமான தேசத்துல இவன் விதை விதைச்சான். வேதம் சொல்கிறது அதை 100 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதித்தார். காரணம் தெரியுங்களா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த ஆதியாகமம் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது. வாசிக்க பார்க்கலாம். ஆதியாகமம் 26:3. தேசத்திலே வாசம் பண்ணு. ஆண்டவர் சொன்னார், நீ உங்க அப்பா மாதிரி ஆபிரகாம் பண்ண மாதிரி எங்க போயிடாத, எகிப்துக்கு போயிடாத. அல்லேலூயா. ஆண்டவர் சில காரியங்களை சொல்றானா சரியா இருக்கும். அல்லேலூயா. எகிப்துக்கு போயிடாத, இந்த தேசத்துல வாசம் பண்ணு, உன்னோடு கூட இருந்து உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆண்டவர் சொல்லுகிறா, இங்கே வாசம் பண்ணு, நான் உன் கூட இருக்கிறேன். அல்லேலூயா. நான் என்னெல்லாம் வாக்குத்தத்தம் கொடுத்தேனோ அதெல்லாம் நிறைவேற்றி முடிக்க வேண்டுமானால் என்னுடைய வார்த்தைகளுக்கு உபே பண்ணு. அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை பிரகாரம் அவன் யோசிச்சான். அப்பா போனாரு எகிப்துக்கு, நம்ம கூட போதான் நினைச்சு போயிருந்தானா, நான் நினைக்கிறேன் அப்பா மாதிரி ஒரு ஆகார கூட கூட்டு வந்திருப்பான். சோகாரு மாகாரு யாரும் கூட வந்திருப்பாங்க இல்ல. எகிப்துல போனதான் ஆகாரம் அவன் திருமணம் செய்ய வேண்டியதான் வந்துச்சு. கடைசி வரலும் இன்னைக்கு வரலும் அவன் பண்ண மிஸ்டேக்கு உலகத்தை கலைக்கினே இருக்குது. நீங்க புரிஞ்சுக்கிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ராங். நம்ம தேவன் நம்முடைய வாழ்க்கையில எதை சொல்லுகிறாரோ அதை சரியாய் கவனித்து நாம் புறப்பட போவனால் நம்முடைய எதிர்காலமும் சந்ததியும் சுகமா இருக்கும். அன்னைக்கு அவசரப்பட்டு இந்த ஆபிரகாம்
அந்த தேசத்தை விட்டு எகிப்துக்கு போனதுனாலே அங்க ஆகார் என்கிற ஒரு பெண்ணை சந்திச்சாங்க. சாராள் சொன்னா, இவளோட சேரும் நமக்கு பிள்ளையே இல்லைன்னு. கர்த்தருடைய சித்தம் அதுவா? கிடையாதுங்க. தேவ திட்டம் அது கிடையாது. ஆகாரை இல்ல, சாராளை தான் தேவன் என்ன பண்ண போறாரு? வாக்கு தத்தம் உள்ள சந்ததியை கொடுக்கும்படியே திட்டமிட்டு வைத்திருந்தார். திட்டம் உடைக்கப்படுகிறது. அன்னைக்கு சிதைந்து போன அந்த திட்டத்தினாலதான் என்னைக்கும் கூட மீறுதல். அல்லேலூயா. இன்னைக்கு அது இல்லாம இருந்தாக்கா உலகம் சமாதானம் இருக்கும். இப்ப நான் எல்லாரும் அவங்களுக்கு கெட்டவங்களா சொல்ல வரல. இப்ப தேவன் எல்லாருக்காகவும் மீட்பு கொடுக்கும்படி தமது ஜீவனை கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. இப்ப எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் காத்திருக்கிறாரு. அல்லேலூயா. அன்றைக்கு ஜஸ்ட் சரியா கவனிக்காம போனதுனால மிஸ் ஆச்சு. அதனாலதான் சொன்னாரு, இந்த தேசத்துல வாசம் பண்ணுப்பா, உங்க அப்பா மாதிரி போயிட போற. அல்லேலூயா. அதனாலதான் அவன் கீழ்ப்படிந்தான். அப்ப அந்த தேசத்துல வேதம் சொல்கிறது, அவன் விதை விதைத்தான். எத்தனை மடங்கு? 100 மடங்கு ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இதை பார்த்து இவனுக்கு எதிராய் போராடின ஒரு கூட்டம் எதிராய் போராடி 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 கடைசியில் அவர்கள் தோற்று போனார்கள். அல்லேலூயா. யாருடைய வாழ்க்கையில கீழ்ப்படுதல் இருக்கிறதோ ஒருவேளை போராட்டம் இருக்கும். ஆனா அந்த போராட்டக்காரர்களை கர்த்தர் உன்வசமா திருப்பி கொண்டு வருவார். அந்த 26ஆம் அதிகாரத்தை நீங்க பார்த்திருக்கலானால், ஸ்தோத்திர மாமன் அந்த போராடின அந்த மனிதர்கள் இவரோடு கூட வந்து உடன்படிக்கை பண்ணுகிறத பார்க்க முடியும். அல்லேலூயா. ஸ்தோத்திர மாமா என்ன சொல்றாங்க தெரியல? அதற்கு அவர்கள் 28வது வசனம், அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஹல்லேலூயா. கை தட்ட மாட்டோமா? ஹல்லேலூயா. உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டுங்க, போராட்டம் உண்டு, நிந்தைகள் உண்டு, பொறாமை உண்டு, எரிச்சல் உண்டு. உண்டா இல்லையா? கொஞ்சம் நல்லா இருக்க கூடாத? யாரு கொஞ்சம் பச்சையா இருக்க கூடாத? சொந்தக்காரங்கள முதல்ல மீன் பார்ப்பாங்க. பார்க்குற பார்வை வித்தியாசமா இருக்கும் இல்ல? உங்க பார்வையே வித்தியாசமா இருக்கும், பேச்சுலாம் வித்தியாசமா இருக்கும். ஏன் தெரியும்? நீ பச்சையாயிட்ட. அவங்க காஞ்சி போய் இருக்கிறாங்க. அல்லேலூயா. பாருங்க, இவன் இப்படிதான் நிறைய விஷயங்களை இவனுக்கு விரோதமா எழுப்பின அவர்கள் கடைசி தோற்று போய் சொல்றாங்க, கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் கண்டோம். நான் பார்த்துட்டேயா. அல்லேலூயா. நான் சொல்ல வரேன், உன் கூட கர்த்தர் இருப்பார். ஆனால் உனக்கு எதிராக எழும்பி வருகிறவர் கூட சமாதானமாகபடி கர்த்தர் செய்வார். விசுவாசிக்கிறியா? அல்லேலூயா. சத்தமா? ஒரு வழியா வரதெல்லாம் 7 வழியா ஓடி போகும். அல்லேலூயா. பாருங்க, இவன் எதிர்த்து 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 போராடி கடைசியில பார்த்துட்டானுங்க, ச்சே இவனை ஜெயிக்கவே முடியாதுடா. ஏன் தெரியுமா? கர்த்தர் சொல்லுங்க, அவரோடு கூட. இப்ப சொல்ற கர்த்தர், நான் உன் கூட இருக்கிறேன். அல்லேலூயா. ஆனா உங்களுக்கு பக்கத்துல பாச, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆமென். பேச தேவ பிள்ளைகளே, எப்போதெல்லாம் நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியுமோ அப்போதெல்லாம் தேவன் ஸ்தோத்திரம் அல்லேலூயா நம்மோடு கூட இருந்து நம்ம நடத்துகிறவராய் இருக்கிறார். எப்போதெல்லாம் நாம் கீழ்ப்படியாமல் போகிறோமோ, தேவனுடைய சித்தத்தையும் நோக்கத்தையும் அறியாமல் நாம் புறப்பட்டு போகிறோமோ, அப்போதெல்லாம் தேவன் நம்மோடு கூட வரமாட்டார் என்பதை மறந்துடாதீங்க. அல்லேலூயா. எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்கிறேன். ஆண்டவர் செய்யலாமா, இப்படி நான் பண்ணட்டுமா? அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்வாரு, இதை செய், இதை செய்யாதன்னு ஆலோசனை கொடுப்பாரு. கொடுக்க மாட்டாரா? அல்லேலூயா. ஒருவேளை நம்ம விருப்பங்கள் சொல்லலாம், ஆனா அவர் சித்தம் மாத்திரம் நிறைவேறணும். அல்லேலூயா. நம்ம விருப்பத்தை சொல்லலாம், ஆண்டவரே இப்படி பண்ணா நல்லா இருக்கும், அப்படி பண்ணா நல்லா இருக்கும்னு. ஆனா நம்ம முடிவில் எந்த மாதிரி சொல்லலாம்? என் சித்தம் இல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தம் மாத்திரம் நிறைவேறட்டும். அல்லேலூயா. இயேசுவானவர் கெத்செமனே தோட்டத்துல அவர் அந்த கடைசி நாள் இரவு அரஸ்ட் பண்ண போறாங்க. வேலைக்கிழமை இரவு அவரை கைது பண்ண போகிறார்கள். ஸ்தோத்திர மாமா ரோமா அந்த போர் சேவர்கள் அவனை கைது பண்ணும்படியா திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள். யூதாஸ் காட்டி கொடுக்கும்படியா ஆயத்தமாக்கி கொண்டான். ஆசாரியர்களும் ஒரு கூட்டமும் ஆயத்தமா இருக்கிற வேளையில இயேசுவானவருக்கு தெரியும், அடுத்தது இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம அரஸ்ட் பண்ண போறாங்க, நம்ம அடிக்க போறாங்க, முள்முடி சுட்ட போறாங்க, முதுகெல்லாம் பிச்சை எடுக்க போறாங்க, என் உடம்புல இருக்க ரத்தம் சொட்டு 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 சொட்டாய் அது பிக்க போட போகிறது, சிலுவை சுமக்க வைக்க போறாங்க, சிலுவையில் ஆண்டு அடிக்க போறாங்க, என் கால் அன்னைக்கு ஆண்டு அடிக்க போறாங்க, ஈட்டி எடுத்து என்ன பண்ண போறாங்க, இதயத்தை குத்த போறான்னு அவருக்கு தெரியும். அதான் சொன்னாரு பிதா கிட்ட, ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்க பிடிச்சீங்க, ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்ல. ஒருவேளை சில உபத்திரவங்களுக்குள்ள நீ போக வேண்டியது இருக்கும். பாடுகள் வந்தாலும் நீ போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஏன் தெரியுமா? இந்த பாடுகள், இந்த உபத்திரவங்கள் உனக்கு ஒரு மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை வைத்துக்கும். விசுவாசிக்கிறீங்களா?
சில நேரத்துல இந்த உபத்திரவத்தை நம்மளால சகிக்க முடியாது. இந்த பாடுகள் வரும்போது நம்மளால சகிக்க முடியாது. புலம்ப ஆரம்பித்து விடும். ஏன் ஆண்டவர் எனக்கு மாத்திரம் அந்த பிரச்சனை, எனக்கு மாத்திரம் ஆண்டவர் இந்த போராட்டம் எதுக்கு, ஏன் அனுமதிக்கிறீங்க, ஏன் அனுமதிக்கிறீங்க? ஒருவேளை நம்ம கதறலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அந்த போராட்டத்தின் முடிவுல மிகப்பெரிய வெற்றியை தேவன் கொடுப்பார். அல்லேலூயா. பாருங்க, இயேசு சிலுவை சுமந்தபடினாலதான், அல்லேலூயா, இயேசு அந்த பாடுகளை அனுபவித்தபடினாலதான் சாத்தானுடைய தலை நசுக்கப்பட்டது. கை தட்ட மாட்டோமா? அல்லேலூயா. சிலுவையை சுமந்தபடியினாலே சாத்தானுடைய தலை நசுக்கப்பட்டது அன்றைக்கு. அல்லேலூயா. அதுதான் பாட்டு பாடுறல. அல்லேலூயா. பாடுறோமா இல்லையா? என்ன பாட்டு பாடுறோம்? என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. நோயெல்லாம் எல்லாத்தையும் சுமந்துட்டார். விசுவாசிக்கல பாஸ்ட் அம்மாக்கா ஜெபம் பண்ணிக்க. ராத்திரி பயங்கரமான பலவீனம். ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு நான் காலையில் 7 மணி தான் வந்தேன். 2 மணிக்கு போயிட்டு நல்ல சுகத்தோடு இருக்கணும் ஜெபிச்சு. எனக்கு 1/2 மணி நேரம் தொடர்ந்து இரவு ஜெபிச்சு தான் கொண்டு போனேன். கர்த்தருடைய கிருபையில அவங்க இருக்காங்க, கீழே வரல, மேல தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஜெபிச்சுங்க. அல்லேலூயா. ஆமென். சில உபத்திரவங்கள் சில நேரத்தில் வரும், போராட்டங்கள் வரும், வியாதிகள் வரும், நிந்தைகள் வரும், அவமானங்கள் வரும். ஆனா முடிவிலோ, அல்லேலூயா, ஒரு பெரிய வெற்றியை தேவன் தருவார். விசுவாசிக்கிறீங்களா? பக்கத்துல பாருங்க, நம்ம உபத்திரப்படுவது நல்லது சொல்லுங்க. பக்கத்துல கைக்குடி சொல்லுங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. முடிவிலே ஜெயம் கொடுக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அந்த உபத்திரவத்துக்கான வெற்றியை தேவன் தருவார். கையை தட்டி கத்திர ஸ்தோத்திரம் பண்ண மாட்டோமா? சில வேளை இழப்புகள், மனபாரங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் இதெல்லாவற்றையும் கடந்து போக வேண்டியிருக்கும். ஆனால் தேவன் முடிவிலே ஜெயம் எடுப்பார். அவர் நம்பி இருக்கிறவங்க ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகவே மாட்டாங்க. விசுவாசிக்கிறீங்களா? யாரெல்லாம் அவர் நம்பி இருக்கிறாங்களோ, அல்லேலூயா, அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? உபகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனுடைய இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி விட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் நோக்கி கூப்பிடும் போது நம்முடைய பிரச்சனை தானா 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 மாறிடும். அல்லேலூயா. ஆமென். அதான் ஒரு பாட்டு பாடுறல. அல்லேலூயா. உம்மைத்தான் நம்பி இருக்கீரோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கீரோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ. நீ சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு, நீங்க சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோ, உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோ. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. யாரெல்லாம் முழுசா உண்மைதான் நம்பி இருக்கிறவன் சொல்றாங்க, கையை விட்டு சொல்ல முடியுமா? உண்மைதான் நம்பி இருக்கிறையா, அவர் நமக்கு இரக்கம் பாராட்டுவார். அல்லேலூயா. ஆமென். தேவன் சில நேரத்துல உபத்திரவம் வரும்போது சோர்ந்து போயிடாதீங்க. ஈசாக்குடைய வாழ்க்கையில எங்கெல்லாம் துறவு நோண்டானோ அங்கெல்லாம் பிரச்சனை பண்ணி வந்தாங்க இந்த ஆளுங்க. எங்கெல்லாம் துறவு நோண்டானோ, இவன் துறவு தான் தண்ணி வருது, மற்ற இடத்துல அவங்களாம் நோண்டாங்க, தண்ணி வரல. கடைசியில போராடி போராடி தோத்தே போயிட்டாங்க. நான் சொல்ல வரேன், அல்லேலூயா, உனக்கு விரோதமாய் எழுப்புகிற எந்த ஒரு காரியமும் வாய்க்காதே போகும். கையை தட்டி கத்திர சோத்திரம் பண்ணுமா. மனுஷனுடைய தந்திரம், வஞ்சகம், சூழ்ச்சிகள், பொறாமை, எரிச்சல் இதெல்லாம் எழுப்பினா கூட உன்னை மேற்கொள்ளாதபடி கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். ஆமென். அவங்க வெட்கப்பட்டு போவாங்க. ஆமென். ஸ்தோத்திரம். பாருங்க, நான் உன்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதோட மாத்திரம் இல்லாமல் ஸ்தோத்திரம். ஆமென். ஏசாயா புத்தகம் 41 அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கலாமே. 41. நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னோடனே இருக்கிறேன். இந்த பாருங்க, பயம். இன்னைக்கு பிரேயர்ல இன்னைக்கு செய்தி வேலையில பிரேயர் டீப்ல பயத்தை பத்தி
சொன்னாப்புல. ஸோ இன்னைக்கு பயத்தை பற்றி தான் பேச திட்டப்பட்ட போது ஆச்சரியப்பட்டேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது பயப்படாதே. அல்லேலூயா. நிறைய நேரத்துல பயம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கொரோனா வந்த புதுசுல தம்பி சுவிட்சை ஆஃப் பண்ண லைட் ஆஃப் பண்ணிக்கலாம். கொரோனா வந்த புதுசுல ஸ்தோத்திரம் மாமன் திருநெல்வேலி இருட்டு கடை அல்வா ஓனர், திருநெல்வேலி மதுரைக்கு நாங்கள் போனோம்ல, எதனா வாங்கின்னு வரணுமேன்னு போயிட்டு வேறு வழி இல்லாமல் அது கொஞ்சம் அந்த அல்வா வாங்கிட்டு வந்தோம். ஒரு பேக்கெட் தான் வாங்க முடியும். பாஸ்டர் எங்களுக்கு கொடுக்கலன்னு நினச்சிக்காதீங்க. தோத்துற மாமன் அவசரமாக வந்து லைட்டு 10:30 தான் எங்களுக்கு ட்ரெயின் கிடச்சிது. ஸோ அது வந்து சேர்ந்தோம். அல்லேலூயா. இந்த இருட்டு கடை அல்வானாக்கா ரொம்ப ஃபேமஸான கடை. ஆமாம். அந்த இருட்டு கடை அல்வா ஓனருக்கு கொரோனா வந்துடுச்சு. அந்த டைமில் இந்த கொரோனா வந்தவொடனே பயந்து போய் அந்த கொரோனா வந்த காட்சிலாம் வீடியோவில் டிவியில் பார்க்குற நியூஸில் அந்த பாடிக்கிட்ட யாரும் போல ஒரு ஜிப்பு போட்டு கவர் பண்ணிட்டாங்க. சொந்த பந்தம் பிள்ளைங்க யாரும் அனுபவிக்கல, கூட கொண்டு போல இவராது கொண்டு போயிட்டு புதைச்சாங்க. இதெல்லாம் பார்த்து பயந்து போய் என்ன பண்ண தெரியுங்களா, நாமும் இப்படிதான் ஆயிடுவோம் அப்படின்னு நினைச்சு சூசைட் பண்ணிக்கிட்டாருங்க. பயம். அல்லேலூயா. இன்னைக்கு மரண பயம், செத்து விடுவோம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது எபிரேய புத்தகத்தை வாசிக்கும் போது ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தில் இருக்கிறவர்களை தேவன் விடுவிக்கிறவர். அல்லேலூயா. என்ன காலம்லாம்? ஜீவகாலம், வாழ்க்கை முழுசும் மரண பயம். அல்லேலூயா. பாருங்க, இது நடந்தா பயம், அங்க போனா பயம், இவங்க வந்தாங்கன்னா பயம். வாசிக்கலாமே எபிரேய புத்தகம் 2ஆம் அதிகாரத்துல 15வது வசனம் வாசிக்க. ஜீவ காலவல்ல வாழ்நாள் முழுவதும் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். அல்லேலூயா. இயேசு மரணத்தை ஜெயித்தார். அல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்குள்ள மரண பயம் இருக்குமானால் இன்னைக்கு சொல்றேன், பயப்படாதே. அல்லேலூயா. நீ என்ன பண்ணாத, நீ பயப்படாது. ஒரு சின்ன ஒரு தலைவலி வந்துடக்கூடாது. அப்படியே கற்பனை மிதஞ்சிரும். ஐயோ, மண்டையில் அது இருக்குமா, மூளையில் இது இருக்குமா, அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்களா அது இருக்குமா. நியூஸ் பார்த்தேன் நேற்று. நியூஸில் பார்த்தா நடிகர் பார்த்திபன் ஒரு அறிக்கை விட்டுருக்கிறார். நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் ஒரு குழந்தை 9 மாதம் ஆன ஒரு குழந்தைக்கு ஒரு விதமான நோய். நீங்கள் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியாது, நான் பார்த்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அந்த நோயை குணமாக்கணும்னா இதே சிஎம்சி ட்ரீட்மெண்ட் வந்திருக்கிறாங்க. 16 கோடி ரூபாய் செலவாகுமா? எத்தனை கோடி? இப்போ கொஞ்சம் அதை இது பண்ணி குறைச்சி 9 கோடி ரூபாய் செலவாகும்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. அந்த அம்மா, அந்த லேடி, அந்த குழந்தையுடைய தாய் பேட்டி கொடுத்துருக்குறாங்க. அந்த நடிகர் பார்த்திபனோட இணைஞ்சு 9 கோடி ரூபாய் செலவாகும்னு சொல்லிக்கிறாங்க. என்ன படுறது தெரியல. ஒருவேளை இதை பார்க்குறவங்க நீங்க உங்களால நிதி உதவி அளிக்க முடியுமானா கொடுங்கன்னு சொல்லி அவங்க கூப்பிட்டுருக்காங்க. கர்த்தர் பாருங்களேன், கர்த்தருடைய பிள்ளைகள் நான் சொல்ல வரேன், நமக்கு அப்படிப்பட்ட மரண பயம் இல்லை. கை தட்ட மாட்டோமா? அல்லேலூயா. ஆமென். வசனம் சொல்லுகிறது ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்துக்கும் அடிமைத்தனத்துக்கு உள்ளான யாவரையும் விடுதலை பண்ணும்படி இயேசு என்ன பண்ண தெரியுங்களா? மரணத்துக்கு அதிகாயிருக்கிற பிசாசானவன தமது மரணத்தினாலே அடிச்சார். கை தட்ட மாட்டோமா? அவன் மரணத்துக்கு அதிகாரி, அவன் தான் பிசாசு. நிறைய பேருக்கு வியாதியை உண்டாக்குறது, செய்வன பண்றது, தற்கொலை பண்ண வைக்கிறது, விபத்தை உண்டாக்குறது. ஆமா, இதெல்லாம் அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். அவன் தான் மரணத்துக்கு அதிகாரி. ஆனா இயேசு தமது மரணத்தினாலே அந்த பிசாசை அழித்தபடியினாலே, ஆமென் ஸ்தோத்திரம், யாரெல்லாம் அந்த மரண பயத்தில் இருக்கிறார்களோ அந்த மரண பயத்தின் ஆவிலிருந்து விடுதலாக்கி கர்த்தர் ஜீவனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். யோவான் எழுதின புத்தகம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அன்றி வேறொன்றும் வரான். நானே அவளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூர்ணப்படவும் வந்தேன். எந்த திருடங்க? நகை திருடனா? இவன் நகை திருடன் இல்லைங்க, பணத்தை கொள்ளடிக்கிறவன் இல்லைங்க, செல்போனை கொள்ளடிக்கிறவன் இல்லைங்க, இவன் தான் பிசாசானவன். அல்லேலூயா. இவன் எதை திருடுவானாக்க? சமாதானத்தை திருடுவான், சந்தோஷத்தை திருடுவான், நிம்மதியை திருடுவான், ஆரோக்கியத்தை திருடிடுவான். அல்லேலூயா. இப்படி திருடப்பட்டவங்க நிறைய பேர் இங்க வந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறாங்க. கை தட்ட மாட்டோமா? ஆமா. நேத்து கூட ஒரு ஃபேமிலி வந்து இங்க நைட் தங்கிட்டாங்க இல்ல, சுமதி
அப்புறம் மணி காண ஆளை. அவங்க நேரத்தை திருட்டிட்டான். மென்டல் ஸ்பிரிட் அவனுக்குள்ள இருந்தது. அந்த பைத்தியத்தனத்தை உண்டாக்குற ஆவி. வீட்டுல இருக்கிற டிவி செல்போன் எல்லாம் தூக்கி வாட்ஸ்அப்ல ஆளு. அல்லேலூயா. பாப்போம் நேரம் அங்க போங்க. சர்ச்சில் சொல்லிக்கிறாங்க இது மென்டல் ஆவி. நேரா வேலூர்ல இருக்கிற எந்த ஹாஸ்பிட்டல் போங்க, மென்டல் ஹாஸ்பிட்டல் போங்கன்னு சொல்லிட்டாங்க பாகாயத்துக்கு. அங்க போயிட்டு அப்புறமா நம்ம ஆளுங்களை பார்த்துங்க வந்தாங்க. கையை வச்சா கையை வைக்க கூட இல்லைங்க, எண்ணெய் கொடுத்துதான் தெரியும். உருண்டு ஓடிக்கிட்டு இருக்கிறான். அல்லேலூயா. என்ன தெரியுங்களா இப்போ? மரண பயம். அல்லேலூயா. பைத்தியத்தின் ஆவி. ஆனா வேதம் சொல்லுகிறது இப்படிப்பட்டவர்களை விடுதலாக்க முடியாது. இயேசு சாத்தானை அடிச்சாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீவ காலம் எல்லாம் பிசாசானவன் மரண பயத்தை வைத்து விடுகிறான். நான் சொல்ல பயப்படாதீங்க, எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. சொல்லுங்க பக்கத்து பாசம், தைரியமா இருங்க. சொல்லுங்க, மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீங்க. அல்லேலூயா. பிசாசு நோக்கமே உன்னை பயப்படுத்துகிறது. உன்னை பயப்படுத்தி ஸ்தோத்திரம் ஆமென், உன்னை வேதனைப்படுத்தி துக்கப்படுத்த பிசாசோட வேலை. நம்ம ஆண்டவர் அப்படி கிடையாது. எல்லாம் பயத்துக்கு நீங்களாக்கி மீட்டெடுக்கிற தேவன். கையை தட்ட மாட்டோமா? அல்லேலூயா. ஆமா, அது பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. நான் உங்க கூட இருக்கிறேன். எதை பத்தி நாளை எதை பத்தி கவலைப்படாதீங்க. எந்த நெருக்கம், எந்த பலவீனம், எந்த சோர்வுலாம் பயப்படுவோம். அவர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. நான் உன் கூட இருக்கிறேன்பா, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். அல்லேலூயா. உன்னை கைவிடவே மாட்டேன். சில நேரத்தில் சொல்லுவாங்க, பிரச்சனை வந்தா சொந்த பந்தெல்லாம் ஓடிப்படும். நல்லா இருக்கிறவர்களும் அப்படியே கூட இருக்கும். ஏதாவது நெருக்கப்பட்டுட்ட ஸ்தோத்திரமாம, ஏதாவது வேதனைப்பட்டுட்ட உன்னை அடுத்த செகண்ட் அவங்க விட்டு ஓடியே போடுவாங்க. என் கண் கூட பார்த்துருக்கிறேன். ஸ்தோத்திரம் மாம, என்னுடைய அண்ணன் சுகுமாரனை பற்றி உங்களுக்கு தெரியும். அவருக்கு 2 கிட்னி போச்சு. 2 கிட்னி போன பிறகு ஆஸ்பத்திரியில் போயிட்டு செக் பண்ணுறோம். சொன்னாங்க, சொந்தக்காரெல்லாம் வர வச்சாங்க. எல்லாரும் வர வச்சு, உங்களை யார் கிட்னி கொடுக்க போறீங்க? எல்லாருக்கும் ஒரு உடம்பு சரியில்லை, எல்லாருக்கும் சுகர் எடுக்க மாட்டாங்க. ஒருத்தர் தான் தேர்னார். குடும்பத்தில் ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்தா அவருக்கு தான் கிட்னி பொருத்தமா இருக்குது. அவர்கிட்ட கெஞ்சிரும், ஆனா தயவு செஞ்சு கொடுத்துருங்கண்ணா, ஒரு கிட்னி கொடுங்க, ஒரு கிட்னி நல்லா இருப்போம். மறுநாள் வந்தார் ஹாஸ்பிட்டலுக்கு, மறக்க மாட்டோம், ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் மெட்ராஸ்ல. மறுநாள் வந்தார். எப்படிமா வந்தாரு? டபுளா ட்ரிபிளா வர்றாரு. தண்ணி போட்டுட்டு வந்தா கிட்னி எடுக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து சேர்ந்தார். ஸோ நான் பேரை சொல்ல விருப்பப்படலை, வேதனைப்பட்டோம். நான் எப்படியாவது நீங்க கொடுங்க, நாங்க எல்லாம் இருக்கிறோம், சப்போர்ட் பண்றோம், உங்க குடும்பம் உங்களுக்கு தேவையான எல்லாம். கொடுக்கவே முடியாதுப்பா, போயிட்டாங்க. அல்லேலூயா. என்ன பண்ணுகிறது தெரியல இல்ல. ஸ்தோத்திரம் மாமா. இது நடந்து 2004 வருஷம். என்ன பண்றதே தெரியல. ஒரு பக்கம் டாக்டர் சொல்றாங்க, நீங்க கிட்னி ஆபரேஷன் பண்ணனாக்கா சரியான உடல்நல இருக்கிறவங்க தான் கிட்னி கொடுக்க முடியும். 2வது ரத்த சம்பந்தப்பட்ட உறவு தான் கொடுக்கணும். மனைவியோ மற்றவங்கள கொடுக்க முடியாது. பிள்ளைகள் கொடுக்கலாம் அப்படின்ட்டாங்க. பிள்ளைகள், இளம் பிள்ளைகள் எப்படி கொடுக்க முடியும்? எங்க அண்ணி முன்னு வந்தாங்க, நான் கொடுக்குறேன்னு. துணைவியார் வந்தார்கள், நான் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்தா எல்லாமே ஊக்க ஆயிடுச்சு. அல்லேலூயா. கிட்னி ஆபரேஷன் பண்ணாங்க. அந்த மிகப்பெரிய நம்முடைய இந்திய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர், அவருக்கு 2 கிட்னி போச்சு. அமெரிக்காவில் இருக்கிற புரூக்ளின் ஹாஸ்பிட்டல தான் அவருக்கு ஆபரேஷன் பண்ணி கிட்னி வளர்த்து வச்சாங்க. எம்ஜிஆருடைய அண்ணன் மக, ஸ்தோத்திரம், அண்ணன் மகளுடைய கிட்னி தான் வச்சாங்க. 6 மாசம் தாங்க இருந்தாருங்க. பணம் இல்லையா அவர்கிட்ட, சொத்து இல்லையா, 6 மாசம். ஆனால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த ஆபரேஷன் ஆகி இன்றைக்கு 22 வருஷங்களை கடந்து விட்டா. இன்றைக்கு அவர்கள் 2 பேரும் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. 2 பேரும் ஊடி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பல ஊர்களுக்கு போய் இயேசு நல்லவர், என் வாழ்க்கை நடந்த அற்புதத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் கர்த்தரை நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷங்க. அல்லேலூயா. பணத்தை நம்பினவங்களாம் பாதியில போயிட்டாங்க. இயேசு நம்பினாங்க. இன்னைக்கு அவர் சாட்சியா வைத்திருக்கிற கர்த்தர். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. எங்க அண்ணியும் நல்லா இருக்கிறாங்க, கிட்னி கொடுத்த இவங்க நல்லா இருக்கிறாங்க, கிட்னி வாங்கின அவரு நல்லா இருக்கிறாரு. அல்லேலூயா. கர்த்தர் செய்தாருங்க. அல்லேலூயா. பயப்படாதே, ஆண்டவர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி என் நீதியின் வலது கரத்தால் என்ன பண்ணுவேன், நான் தாங்குவேன். அல்லேலூயா.
ஒன்றை குறித்தும் பயப்படாதீங்க, ஒன்றை குறித்து பயப்படாதீங்க. அல்லேலூயா. கலங்கி போகாதீங்க, ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். இது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அல்லேலூயா. ஆமென். பேசுற ஸ்தோத்திரம். வாசிக்கலாமே. எரேமியா புத்தகம் 30ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கலாம். எரேமியா புத்தகம் 30:10. யாக்கோபே பயப்படாதே, இஸ்ரவேலே கலங்காதே. வசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். சிறையிருப்பின் தேசத்திலிருந்து நான் ரட்சிப்பேன். இன்னைக்கு நிறைய பேர் சிறை வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பலவிதமான பிரச்சனையில சிறை. அல்லேலூயா. பலவிதமான போராட்டம் என்கிற சிறை. ஸ்தோத்திரம். பலவீனம், வியாதி, துக்கம், சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல, நிம்மதி இல்ல, அது ஒரு சிறை. இன்னைக்கு கர்த்தர் சொல்ல, நீ பயப்படாதே, அந்த சிறை இருப்பை தேவன் திருப்புவார். விசுவாசிக்கிறீங்களா? எது உன்னை சிறை வைத்திருக்கிறதோ, எந்த காரியம் உன்னை சிறை வைத்திருக்கிறதோ, இன்னைக்கு பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் இல்ல, பாவம் செய்கிற ஆத்மா சாகும். இந்த சிறையில் இப்பொழுது கர்த்தர் உன்னை விடுதலாக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அந்த சிறை இருப்பு கர்த்தர் சொல்றாரு, ஸ்தோத்திரம். ஆமென். நான் உங்களை தூரத்திலிருந்தும் சந்ததியை தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இராதபடிக்கு ரட்சிப்பேன். யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான். அவனை தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லை, அவனை தத்தளிக்க பண்ணுவன் கிடையாது. அல்லேலூயா. உன் சிறையிருப்பு மாறும் போது நீ சுகித்திருப்ப. விசுவாசிக்கிறியா? சுகமா வாழ்வ. உன்னை தத்தளிக்கப்படுற ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. கர்த்தர் காரியத்தை மாற்றுவார். அல்லேலூயா. அதே அதிகாரத்துல 30ஆம் அதிகாரம் 10-18வது வசனம் சொல்லுகிறது, நான் யாக்கோபுடைய கூடாரங்களை சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலத்துக்கு என்ன பண்ணுவேன், நானு இரக்கம் செய்வேன். இந்த கூடாரத்துல இருக்க சிறை இருப்புங்க, என்னதான் பிரயாசப்பட்டாலும் அந்த சிறை பயங்கரமான மோசமான ஒன்று. ஆமென். யோபு இப்படியே ஜெபித்தான். யோபு தன் சிநேகிதத்திற்காக ஜெபித்தான். கர்த்தர் அவன் சிறையிருப்பு மாட்டினார். சிறையிருப்புன்னா என்ன? ஜெயிலா? சொல்லுங்க. ஜெயில வச்சிருக்கிறாங்க இல்லைங்க. பிசாசு ஜெயில வச்சிருக்காங்க. சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, இல்ல சுகம் இல்லை, பாதுகாப்பு இல்லை. இந்த சிறையை வச்சிருவான். ஆனா வேதம் சொல்லுகிறது, யாக்கோபுவின் கூடாரத்தில் இருக்கிற சிறையிருப்பை நான் திருப்புவேன். அல்லேலூயா. உன் வீட்டு மேல இருக்கிற சிறையிருப்பை தேவன் திருப்புகிறது மாத்திரமல்ல, அந்த 19வது வசனம் சொல்லுகிறது, அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். தேவ பிள்ளைகளே, அந்த சிறையிருப்பு மாறும் போது உன்னை அறியாமலே கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சிருவேன். அல்லேலூயா. கர்த்தரை பாட ஆரம்பிச்சிருவேன், உயர்த்த ஆரம்பிச்சிருவேன். ஆமே. பாடுவீங்களா? வந்திருக்கிற அத்தனை பேரும் பல விதமான சிறையில இருந்து வந்தவங்க தான். நேரா வந்தவங்க பரம்பரை கிறிஸ்தவம் கிடையாது. அல்லேலூயா. ஆமே. நீங்க தாங்க பேஸ்பட்டு. அல்லேலூயா. உங்க குடும்பத்துக்கு நீங்க தான் வந்தவங்க அத்தனை பேரும். ஸ்தோத்திரம். இல்ல எந்த ஒரு மோசஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா டேவிட்டு அப்படின்ற பேர் பரம்பரை பேர் வச்சு வந்தவங்க இல்லைங்க. எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள். அல்லேலூயா. இங்க வந்த பிறகுதான் பேரை மாத்தி வச்சோம் இல்ல. அந்த பேர் நம்ம கூப்பிடல. மகா தான் கூப்பிட்டுக்கிறோம், விஷ்ணு தான் கூப்பிட்டுக்கிறோம். அல்லேலூயா. மார்க்கு விஷ்ணுவை நம்ம இன்னும் மாத்தி எதுவும் கூப்பிடல. அல்லேலூயா. ஆனா அவருடைய பிள்ளைகள் பெற்றெடுக்க போறாங்க பிள்ளைங்க இல்ல. சிந்தியாவும் ராகிலும் விக்கி பெற்றெடுக்க போற பிள்ளைகளுக்கு அருமையான பேரு கிறிஸ்தவ பேரை வைப்போம் இல்ல. விசுவாசிக்கிறீங்களா? என்ன பேர் வைப்போம்? ஆண்டோட பேரை வைப்போம். அல்லேலூயா. என்ன சுப்பிரமணி சொல்றீங்க? நீங்க இந்த ஜெனரேஷன் அப்படியே மாறும்போது கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த ஜெனரேஷன் மேல இருக்கிறதான அந்த சிறை இருப்பு தேவன் மாற்றி ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவைகள் ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலும் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களை வர்த்திக்க பண்ணுவார். அல்லேலூயா. சிறையிருப்பு மாறும்போது தேவன் உன்னோடு கூட இருக்கும்போது நாளுக்கு நாள், டே பை டே, யூ ஆர் டெவலப்பிங் த பிளஸிங். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை தேவன் பெருக செய்வார். விசுவாசிக்கிறியா? டே பை டே. திடீர்னு அண்டா காக்காசால நடக்காதுங்க. திடீர்னு நடக்காது, கொஞ்சம் கொஞ்சமாய். வேதம் சொல்லுகிறது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். அல்லேலூயா. நாளுக்கு நாள். எடுத்த உடனே நீங்க உயர்ந்து வர முடியாதுங்க. கர்த்தரை தேட 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 ஆண்டவரோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கு தேவனோடு கூட உறவாட கர்த்தர் உங்களையும் உங்க பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவா. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களையும்
உங்க பிள்ளைகளையும் வர்த்திக்க போனோம். ஒரு கூட்டம் இன்னைக்கு அந்த 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 வர்த்திப்புக்கு வராம தூரமா இருந்து வேடிக்கை பார்க்கறாங்க. அவங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அவங்களோட வேலை அது. ஆனா வந்து தேவனை ஆராதிக்கிற உங்களை தேவன் ஸ்தோத்திரம் முந்தின நிலைமை விட இந்த பிந்தின நிலைமை கத்து அபரிதமா ஆஸ்வதிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? இங்க வந்து யாரா கெட்டு போயிருக்கீங்களா? கை தூக்குங்களேன். கர்த்தர் உங்களை சுகமா வச்சிருக்கிறார். ஆபத்துக்கள், விபத்துக்கள், போராட்டங்கள், பிரச்சனை எல்லாம் வச்சிருக்கிறார். ஒருவேளை என்னைக்கு வர சிறையிருப்பு இருந்தா சீக்கிரம் மாறும். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அந்த சிறையிருப்பை தேவன் மாற்றுவார். அல்லேலூயா. எது உன்னை சிறை வைத்திருக்கிறதோ அந்த சிறையிலிருந்து தேவன் நம்மை விடுதலாக்குவார். அது அநேகருடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அள்ளி தூவும் விதவையை கொண்டு போகிறவன் எப்படி போனான்? அழுது கொண்டு போகிறான். அல்லேலூயா. அறுத்த அரிகளை திருப்பி கொண்டு வரும்போது கம்பீர சத்தத்தோட வருவான். அல்லேலூயா. எல்லாம் மாறும். அல்லேலூயா. வீட்டினுடைய சூழ்நிலைகள் மாறும். அநேகருடைய கண்களுக்கு இது ஆச்சரியமா இருக்கும். இவங்களா இப்படி இருக்கிறாங்கன்னு யாரெல்லாம் உங்களை குறித்து ஏளனமாய் பேசினார்களோ அவங்களுடைய கண்களுக்கு முன்பாக உன் சூழ்நிலை தேவன் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. மாற்றினாரா? இது வரலாம் உங்க பலம் இல்லைங்க, உங்க அறிவு இல்ல. அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை தான் உங்களை மாற்றி வைத்தது. அல்லேலூயா. 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 விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். எட்டி காய் போல் கசக்கும் என் வாழ்க்கையே, உன் பாச கைகள் எட்டி என்னை தொடருமே. எட்டி காய் போல் கசக்கும் என் வாழ்க்கையே, உன் பாச கைகள் எட்டி என்னை தொடருமே. கட்டி பிடித்தேன் உந்தன் பாதம் கர்த்தாய் எந்தன் கதறல் கேளும். கட்டி பிடித்தேன் உந்தன் பாதம் கர்த்தாய் எந்தன் கதறல் கேளும். தொடருமே, என்னை தொடருமே, தொடருமே, என்னை தொடருமே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே. சொல்லுங்க, இந்த சூழல மாறும். மாறுமே, எல்லாம் மாறுமே. எட்டி காய்ப்போல் கசக்கும் வாழ்க்கை. எட்டி சொல்லுவாங்க, எட்டி காய்த்தால் என்ன, ஈயாதோர் வாழ்ந்தால் என்ன. கேட்டுக்கிறீங்களா பழமொழி? பழமொழி ரொம்ப ஆச்சரியமா. எட்டி காய்த்தால் என்ன, ஈயாதோர் வாழ்ந்தால் என்ன. அதாவது எட்டி பழம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும், ஆனா யாரும் அதை பறிச்சு சாப்பிட மாட்டாங்க. எலுமிச்சம் பழம் சைஸ் இருக்கும், நல்ல பெருசா. ஆனா அது யாரும் என்ன பண்ண மாட்டாங்க. ஏன் சாப்பிட மாட்டாங்க? ஒரு பக்கம் கசப்பு, அதை சாப்பிடுறோம் மென்டல் ஆயிடுவான். அதை சாப்பிட்டா என்ன ஆயிடுவான்? பைத்தியக்காரன் ஆயிடுவான். அதனால அந்த எட்டி பழம் காக்கா குருவி கூட போய் சீட்டாது, அதுக்கிட்டவே போவாது. அதே போல நம்முடைய வாழ்க்கை கூட எட்டியை போல பிச்சு போல. பிச்சு பிச்சு தான் இருக்க, கோழிக்கு உள்ள இருக்கும் பிச்சு. அதை எடுக்கும்போது கோழிக்கறி செய்யும் போது அதை நேக்கா பிச்சு போட்டுருவாங்க. பிச்சு எட்டி காய் போல் கசக்கு நம்முடைய வாழ்க்கை. அல்லேலூயா. அப்படிதான் வாழ்க்கை கசந்து போச்சுக்க. சில பேர் வாழ்க்கை கசந்து போய் அந்த மரண பயத்துல இவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இதுதான் தற்கொலை தான் முடிவுன்னு சொல்லி எத்தனையோ பேர் அந்த மரணத்தை விளிம்பிலே போனவர்களாக தேவன் தூக்கிட்டு வந்தார். அல்லேலூயா. சத்தமா ஒரு சகோதரன் சாட்சி, நான் ஊழியம் செய்யற சகோதரன், என் வீட்டுல மனப்பிரச்சனை, பயங்கர பிரச்சனை, போராட்டம். அப்போ செத்து போலாம் அப்படின்னு எல்லாம் மேல ஃபேன்ல மாட்டார். மாற்ற நேரத்தை அடி கழுத்துல போட போறான். ஒரு போன் வருது. அந்த போனு பாஸ்டர் கிட்ட வருது, ஒரு போற சர்ச்சு பாஸ்டர் கிட்ட. தம்பி எங்க இருக்கிற? நான் எங்க தான் இருக்கேன் பாஸ்டர், கொஞ்சம் ரூம் விட்டு வெளியே வரையா? இல்லை பாஸ்டர். என்ன பாஸ்டர்? வெளியே வாப்பா. வெளியே வந்தான். போன் பேசிட்டே இருந்த. தம்பி, ஆண்டவன் உணர்த்தினார், எது தப்பான முடிவு எடுக்கிற அப்படின்னு. ஆமா பாஸ்டர், ஜஸ்ட் நீங்க ஃபோன் பண்ணலாம், என் கதை முடிஞ்சிட்டு இருக்கும். அல்லேலூயா. பாருங்க, எட்டிக்காய் போல் கசக்கும் வாழ்க்கையே அவருடைய பாச கைகள் வந்து கட்டி அணைச்சி, நீ சாகிறதுக்கல்ல வாழ்வதற்கே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற. அல்லேலூயா. பயப்படாதே, நீ சாவதற்கல்ல வாழ்வதற்கே தேவன் வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அல்லேலூயா. அந்த பாட்டு அப்படியே சொல்லுகிறது. எட்டிக்காய் போல் கசக்கும் எந்த வாழ்க்கையே,
உன் பாசக்கைகள் எட்டி என்னை தொடணுமே. எட்டிக்காய் போல் கசக்கும் என்ற வாழ்க்கையே, உன் பாசக்கைகள் எட்டி என்னை தொடணுமே. கட்டி பிடித்தேன் உந்தன் பாதம் கத்தாய் எந்தன் கதறல் கேளும். கட்டி பிடித்தேன் உந்தன் பாதம் கத்தாய் எந்தன் கதறல் கேளும். தொடணுமே என்னை தொடணுமே, தொடணுமே என்னை தொடணுமே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே. நீ தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே. மாறுமே எல்லாம் மாறுமே, மாறுமே எல்லாம் மாறுமே. எல்லாம் மாறுங்க. கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராய் வரும்போது எல்லாமே முடிந்தது சொல்லப்படுகிற இடத்துல ஒரு மாற்றத்தை உண்டாக்கி புள்ளி வச்ச இடத்துல கமா போட்டுட்டு மறுபடியும் வாழ்க்கையை தொடங்க. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. டாக்டர் சொல்லுவாங்க முடிஞ்சு போச்சு, உனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை. நான் சொல்லுவேன், ஆண்டவர் சொல்றாரு முடியலப்பா, இனிதான் வாழ்க்கையே தொடங்க போகுது. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. மனுஷனால் கூடாதது தேவனாலே எல்லாம் கூடும். அல்லேலூயா. அந்த பாடைய செத்து போன நேரத்துல நாயின் ஒரு விதவை தன்னுடைய ஒரே மகனை சுமந்து கொண்டு அப்படியே அடக்கம் பண்ண போறாங்க. ஒரே பிள்ளை, கைம்பெண்ணா இருந்தா. இளம் வயதிலே கல்யாணம் ஆயிட்டு ஒரு வாலிபு பிள்ளையை போட்டு வளர்த்து இவ்வளோ வளர்த்துருப்பாங்கல்ல, தாளாட்டி சீராட்டி வளர்த்துருப்பாங்கல்ல, திடீர்னு செத்து போயிட்டான். பாடையை தூக்கிட்டு போறாங்க, அழுதுகிட்டே போறான். ஐயோ என் நம்பிக்கை போச்சு, இனி யார் எனக்கு உதவி செய்வான்? என் வீட்டுக்காரன் இல்லை, ஒரே பிள்ளை, இவனும் இல்லைன்னு வேதனையோடு கூட போகும்போது இயேசு எதிர்க்க வந்தாருங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அந்த மகளுடைய கண்ணீர் அவரை நிற்க வைத்தது. அல்லேலூயா. அந்த மகளை பார்த்து சொன்ன அழாதே. அல்லேலூயா. என்ன பண்ணாருங்க? அழாதே. அல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு பாடையை தாங்க தொட்டாரு. அந்த வாலிபனை கூட தொடல, பாடையை தொட்ட மாத்திரத்துல மரித்த வாலிபன் எழுந்து அமர்ந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ எப்போதெல்லாம் மனவேதனைப்படுகிறாயோ, எப்போதெல்லாம் கண்ணீர் வெடிக்கிறாயோ, யாருக்கும் தெரியாம வேதனையை நீ ஸ்தோத்திரம், ஒருவேளை நீ அதை யாருக்கும் தெரியாது நினைச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள கண்ணீர் வெடிக்கிறாயோ, உன் கண்ணீரை காண்கிறதே உன் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவர், உங்க கரங்களினாலே என் கண்ணி துடைத்தவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணி துடைத்தவரே. அன்பாயிருப்பேன் என்று சொல்வார்கள், அலட்சியமாய் விட்டு போவார்கள். அன்பாயிருப்பேன் என்று சொல்வார்கள், அலட்சியமாய் விட்டு போவார்கள். அன்பை தருபவரோ நீதானையா, அன்பை தருபவரோ நீதானையா. உம்மையன்றி எனக்கு யாரையா, உம்மையன்றி எனக்கு யாரையா. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணி துடைச்சவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணி துடைச்சவரே. உதவி செய்வேன் என்று சொல்வார்கள், உதறி தள்ளிவிட்டு போவார்கள். உதவி செய்வேன் என்று சொல்வார்கள், உதறி தள்ளிவிட்டு போவார்கள். உதவி செய்பவரோ நீதானையா, உதவி செய்பவரோ நீதானையா. உம்மையன்றி எனக்கு யாரையா, உம்மையன்றி எனக்கு யாரையா. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணி துடைச்சவரே. நான் அழுத போதெல்லாம் என்
பயப்படாத, நான் உனக்கு துணையா இருக்கிறேன். ஒன்றை குறித்தும் பயப்படாத. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, அந்த ஸ்தோத்திரம், யாக்கோபுடைய சிறையிருப்பை தேவன் திருப்பி மறுபடியுமாய் அந்த கூடாரத்துக்கு இறக்க செய்வேன். உன் வீட்டு மேல இருக்கிற சிறையிருப்பு தேவன் திருப்பி மறுபடியுமா ரீபில்ட் பண்ண போகிறான். அல்லேலூயா. கர்த்தருடைய வர்த்திக்க போகிறான். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. கர்த்தருடைய வர்த்திக்க செய்வார். அல்ல, நீ சிறுமைப்படுவதில்லை, நீ குறுகி போவதில்லை. விசுவாசிக்கிறியா? அல்லேலூயா. ஆமென். தேவன் உன்னை கொண்டு மகிமைப்பட போகிறார். பார்க்கிறவனா சொல்லுவாங்க, இவங்க ஒண்ணுமே இல்லாதப்பா, வீடு கூட கிடையாதுப்பா, ஒரு நல்ல வீடு கூட கிடையாதுப்பா, ஒண்ணுமே இல்லை, ஒட்டாண்டிங்கப்பா. அல்லேலூயா. ஆனா இயேசு நம்ம கூட வந்த உடனே ஒன்றுமில்லாத இடத்துல இருக்கிறது இருக்கிறவாய் கொஞ்சம் கொஞ்சமாய் உயர்த்தினாரா? உண்மைதானே? இல்ல ஸ்தோத்திரம். ஜோனா உண்மைதானே? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்போ கடைக்கு அதிகாரியா வச்சிருக்கிறாரு, பிளட் டெஸ்ட் பண்ற கடை வச்சிருக்கிறாங்க. கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறாரு பாருங்க. ஆண்டவரை நோக்கி வரும்போது, இந்த இடத்துல கால் வைக்கும் போது, யாருக்கு என்ன கொடுத்து உன்னை உயர்த்தி வைக்கணும்னு ஆல்ரெடி ப்ரிப்பேர் தி பிளான். அல்லேலூயா. தேவன் உனக்கானதை திட்டமிட்டு வைத்திருக்கிறார். அது உனக்கு தெரியாது, ஏற்றவாறு அது நிறைவேறும். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. இங்க காலை வச்சுட்டாலே போதுங்க, நீ எங்க கொண்டு போய் சேர்க்கணும்னு அவருக்கு தெரியும். அவர் உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. பயப்படாதே. அல்லேலூயா. பயப்படாது. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். சகரியாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். சகரியாவின் புத்தகம் 8:13 எடுத்துட்டீங்களா? சம்பவிப்பது என்னவென்றால் யூதா வம்சத்தாரே, இந்த இடத்துல யூதா வம்சத்தாரே என்கிற இடத்துல உங்க பேரை போட்டுங்கல்ல, உங்க பேர் போட்டுங்க. ரவி, கிருஷ்ணன், உங்க பேர் போட்டுங்க. பாஸ்கர், சுப்பிரமணி, தோத்திரம், உங்க பேர் போட்டுங்க. அதாவது கிருஷ்ண வம்சத்தாரே. அல்லேலூயா. முத்து வம்சத்தாரே, கார்த்திக் வம்சத்தாரே. அல்லேலூயா. மார்கரெட் வம்சத்தாரே, டேவிட் வம்சத்தாரே. அல்லேலூயா. உரிமையா போட்டுங்க. அல்லேலூயா. அந்த இடத்துல ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ் உங்க பேரை போட்டுங்க. யூத வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே, ஒரு காலத்துல புறஜாதிகளுக்குள்ளே சாபமா இருந்தது போலவே, பார்க்கும்போது இந்த குடும்பம் இப்படியே போயிடும். இது ஒண்ணுமே இல்லாது, இது படிக்காது, இது தேராது, இது போய் மேல போதான், இது போய் கார் வாங்குமா, இது போய் வீடு கட்டுமா, இது ஒண்ணு தேராது. அல்லேலூயா. ஒரு காலத்துல சாபமா இருந்தோம். அல்லேலூயா. ஆமே. நம்மள பார்த்தவங்க வீட்டுக்குள்ள வரமாட்டாங்க, ஏன்னா எது இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு. அல்லேலூயா. தரித்திரம். ஆனா இப்போ ஆண்டு சொல்லுகிறாரு, சாபமா இருந்தது போல ஆசீர்வாதமா இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை ரட்சிப்பேன். பயப்படாதேயுங்கள். உங்கள் கைகள் திடப்பட கடவுது. கையை தட்டி கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? பயப்படாதீங்க. அல்லேலூயா. நீங்கள் ஒருவேளை இங்க வருவதற்கு முன்பாக சாபம், ஆனா இங்க வந்த பிறகு சாபம் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாற்றினார். அல்லேலூயா. உன் மேல இருக்கிற சாபத்துடைய நுகத்தை முறித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் தேவன் வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்க? உண்மையா பொய்யா? சத்தமா தான் சொல்லுகிறேன். இவ்வளவுதான உங்களோட ஆமென்? சில பேர் போமேன்ற மாதிரி தெரிஞ்சு, போதும் பாஸ்டர் பிரசவம் பண்ணது போமேன் சொல்ல வரேன். நம்ம சாபமா இருந்த ஒரு காலத்துல நம்ம கிட்ட உதவி கூட யாரும் கேட்க மாட்டாங்க, ஒரு 10 ரூபா கொடுங்க கேட்க மாட்டாங்க, ஏன்னா அவ்வளவு சாபம். இன்னைக்கு கர்த்தர் போதுங்க. இன்னைக்கு சொல்லுங்க, இன்னைக்கு இப்படி இருந்த கைய சொல்லுங்க, இப்படி இருந்த கைய இப்படி கையா மாத்திட்டாரு. கையை தட்ட மாட்டோமா? அல்லேலூயா. யாருன்னா கொடுப்பாங்களா? அப்படி எதிர்பார்த்த காலம் போய் நாம கொடுக்கிற அளவுக்கு தேவன் மாற்றிட்டாரு. அல்லேலூயா. சத்தமா கையை ஊதி சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். எப்படிப்பட்ட இருந்த நம்ம இப்படி மாத்திட்டாரு. விசுவாசிக்கிறீங்களா? இது மாத்திரம் இன்னும் மாற்றுவார். அல்லேலூயா. ஆமென். வேதம் சொல்லுகிறது, உன் நிமித்தம், வேதம் சொல்லி யாக்கோபின் நிமித்தம் கர்த்தர் லாபானின் குடும்பத்தை ஆசீர்வதித்தார். யோசேப்பு நிமித்தம் கர்த்தர் பொந்திபார் குடும்பத்தை ஆசீர்வதித்தார். யோசேப்பு நிமித்தம் கர்த்தர் அந்த எகிப்து தேசம் முழுவதையும் ஆசீர்வதித்தார். யார் நிமித்தங்க? யோசேப்பு சிறையில் இருந்தாங்க. சிறையில இருந்து ஒரே நாள் சிங்காசனத்துக்கு போன அவன் தான். படிப்படியா கூட போல. சில கர்த்தர் பார்த்தீங்கன்னா டக்குனு தூக்கி மேல வச்சிருவாரு.
சில ஆசீர்வாதம் லேட்டா வரும், சில ஆசீர்வாதம் சடனா குத்துருவாரு. விசுவாசிக்கிறீங்களா? சிறையிலிருந்து டைரக்டா அப்படியே சிங்காசனத்துக்கு போனான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க சிறை இருப்பை மாற்றும் போது டைரக்டா சொல்லுங்க, டைரக்டா சிங்காசனத்துல போவோம். அல்லேலூயா. அவ சிறியவனை புழுதில்தும் எளியவனை அச்சித்து ராஜாக்களோட உட்கார செய்து மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கப்படுவாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. சாபத்தை தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். காரணம் தெரியுங்களா? உண்மையில தேவ அன்பு. அல்லேலூயா. உண்மையில தேவ அன்பு இருக்கிறபடியினாலே உண்மையில இருக்கிற நுகத்தை முறித்து, சாபத்தை முறித்து, பாவத்தெல்லாம் மன்னித்து உன்னை சிங்காசனத்துல வைக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். எல்லாரும் எழுந்திருப்போமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பயப்படாது, உங்கள் கைகள் திடப்பட கடவுள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். பேசுற கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். அவர் உன்னோடு கூட இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. அல்லேலூயா. நீ பயப்படாத, ஒன்றை குறித்து பயப்படாத. கர்த்தர் உனக்காக யாவை செய்து முடிச்சிட்டார். விசுவாசிக்கிறீங்களா? எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. அவன் ஒன்றை குறித்து பயப்படாதீங்க. அவன் நாளைய தேவைகளை குறித்து கவலைப்படாதீங்க. பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க, பொருளை பத்தி கவலைப்படாதீங்க, வீட்டை குறித்து கவலைப்படாதீங்க, வாசலை குறித்து கவலைப்படாதீங்க. உங்களுக்கான எல்லாவற்றையும் தேவன் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அவன் உங்களுக்கு என்னது தேவை என்று அவன் அறிந்திருக்கிறான். உனக்கான காரியத்தை தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அது ஏற்ற வேளையிலே இன்னும் சுதந்திரிக்க முடியாத பாக்கியத்தை தருவார். அல்லேலூயா. ஆமென். எந்த தேவனா, எந்த தேவனா நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவே. உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நடந்திடுவே. எந்த தேவனா, எந்த தேவனா நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவே. உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நடந்திடுவே. தேசத்தில் நான் ஆசீர்வாதம் ஆயிருப்பே, வேலையிலும் ஆசீர்வாதம் ஆயிருப்பே. தேசத்தில் நான் ஆசீர்வாதம் ஆயிருப்பே, வேலையிலும் ஆசீர்வாதம் ஆயிருப்பே. என் வீட்டில் ஆகாரம் குறைவில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. என் வீட்டில் ஆகாரம் குறைவில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. எந்த தேவனா, எந்த தேவனா நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவே. உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நடந்திடுவே. வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளுமே, எந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளுமே, எந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். எந்த நன்மைக்காய் செழித்தோங்கிட செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த நன்மைக்காய் செழித்தோங்கிட செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த தேவனா, எந்த தேவனா நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவே. உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நடந்திடுவே. தேவன் கொடுத்த புருஷனோட, மனைவியோட, கொடுத்த பிள்ளைகளோடு கூட சொன்ன ஆசீர்வாதமா இருக்கு. அல்லேலூயா. அவன் வேதம் சொல்லுகிற, நானும் கர்த்தருக்கு கொடுத்த பிள்ளைகளும் சேனைகள் கர்த்தராலே நாங்கள் ஆசீர்வாதமா இருப்போம், அடையாளமா இருப்போம், அற்புதமா இருப்போம். அல்லேலூயா. ஆமென். பேசுற ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். தேசத்திலே உன்னை ஆசீர்வாதமா வைப்பார். உன் மூலமாய் அநேகர் மேல இருக்கிற சாபங்களை தேவன் முறிக்க போகிறார். நீ போய் இயேசு நல்லவர் சொன்னாலே போதும்,
கட்டுகள் மாறும். அல்லேலூயா. உபத்திரவங்கள் மாறும். அந்த அளவுக்கு ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைய உன் வாயில வைத்திருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? பேதுரு நடந்து போகும்போது, ஆலயத்துக்கு போகும்போது அங்க பிறவி சப்பானி உட்கார்ந்துட்டு இருந்தான். ஸ்தோத்திரம். அவன் பிச்சை கேட்டான். அவனை பார்த்து சொன்னார், என்கிட்ட வெள்ளி இல்ல, பொண்ணு இல்ல, என்கிட்ட ஒண்ணு இருக்குது. இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், எழுந்து நடன்னு சொன்ன போது அந்த பிறவி சப்பானி எழுந்தான், நடந்தான், குதித்தான், ஆலயத்துக்கு போயிட்டாங்க. அல்லேலூயா. நான் சொல்றேன், அப்படிப்பட்ட வல்லமையை தேவன் உன் வாயில வைத்திருக்கிறார். சொல்லுங்க. எல்லாருக்கும் இந்த வல்லமை, இந்த அதிகாரம் கிடையாதுங்க. எல்லாருக்கும் இந்த பவர் கொடுக்கல. தேவனை யாரெல்லாம் உண்மையை ஆராதிக்கிறார்களோ, தேவனை யாரெல்லாம் பற்றி கொள்கிறார்களோ, அவருக்கு பிரியமாய் பயத்தோடு நடுங்கி அவர் சேவிக்கிறார்களோ, அவர்களுக்கு வாயிலே தேவ வல்லமை தேவன் வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நீ சொன்ன ஆகும். அல்லேலூயா. நீ கட்டளிட்டு வந்திருக்கோம். அப்படிப்பட்ட அதிகாரத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். உன்னை முத்திரை மோதிரமா வைத்திருக்கிறார். அநேகருக்கு ஆசீர்வாதமா தேவன் வைத்திருக்கிறார். கண்களை மூடுவோமா? பயப்படாமலும் கலங்காமலும் இரு. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அவர் தான் உன்னோடு கூட இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. அல்லேலூயா. ஆமென். தேவன் தந்த வார்த்தைக்காக நாம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம். ஆமென். சாந்தமா ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மகிமையின் தேவனே, திரும்பவுமாக உம்முடைய பாதப்படியிலே வரும்படி தந்த கிருபைக்கு ஸ்தோத்திரம். ஒரு மகத்துவமான ஆசீர்வாதமான பெரிய கிருபைகளோடு கூட இந்த நாளிலே எங்களை நீர் சந்தித்தீரே தகப்பனே. யாக்கோபு என்று சொல்லி தனி மனிதன், அதன் பின்பு ஆண்டவரே அவனுடைய சந்ததி